சிஸ்டர் அம்பரோசின் மார்க் எனது பெயர். எனது சின்ன வயதிலிருந்து எனக்கு துறவியாக வேணுமென்றது ஒரு ஆசை. குடும்பத்தில் மூத்த பிள்ளை என்றாலே நான் சொன்னேன், எனக்கு இந்த உலக கல்யாணம் முடிக்கிற தேவையில்லை, நான் துறவியாக இருந்து கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேணும். அந்த ஆசையில் நான் படிக்கும்பொழுது நல்லா படிப்பேன், முதலாம் பிள்ளையாக வருவேன். படித்த பிறகு நான் இளவாலைக்கு போயிருந்து அது பிறகு அங்கேயே இருந்து கொஞ்சம் படிச்சுட்டு 20 வயதிலே நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கு 60 80 82 போயிட்டு எனக்கு. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் எனக்கென்று நான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆனால் கடவுளுக்காக மற்றாக்களுக்காக வந்து நான் அதிகமாக நான் பணி செய்கிறது. ஏழைகள் எளியவர்கள் மட்டும் எனக்கு சரியான இரக்கம். இந்த விசேஷமாக கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்தேன் நான். அந்த கேன்சர் ஆக்களுக்கு ஊழியம் செய்வதும் அந்த துன்பத்திலே நான் அவர்களுக்கு செபிக்கிறது உதவி செய்கிறதும் அவர்களுக்காக ஆரடியாவது கேட்டு உதவி செய்வேன். மற்ற இடத்துல கேட்டு அவர்களுக்கு உதவி செய்வேன். அதே என்னுடைய ஆசை. அப்போ இன்னும் எனக்கு அந்த சின்ன தொடக்கம் அந்த பிள்ளைகள் மட்டில் விசேஷமாக சுனாமி நேரத்தில் நான் முல்லைத்தீவில் இருந்தேன். நான் கடவுளை என்ன காப்பாற்றினார், ஒரு புதுமையாகத்தான் நான் காப்பாற்றப்பட்டேன். அப்போ எனக்கு அதிலிருந்து கடவுளை என்ன காப்பாற்றி வைத்திருக்கிறாருண்டா அவருக்கு இன்னும் நான் ஊழியம் செய்கிறதுக்கு அவருக்கு தேவை. அப்போ அதற்காக நான் இன்னும் கூட ஆண்டவரை நேசிக்க, அவருக்கு மற்றவர்களை மனம் மாற்றி எடுக்க, என் அருள் உனக்கு போதுமென்று ஆண்டவருடைய வாழ்த்து எனக்கு இருக்குது. நான் அவருடைய அருளோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அவர் இன்னும் எனக்கு துணை செய்வார். என்னுடைய பட்சில் கூட நான் ஒரு ஆள் தான் இப்போ கடைசியாக இருக்கிற ஆட்களுக்குள்ளே கடைசி ஆள். இந்த வேலை செய்கிறாள் நான் என்று தான் சொல்லலாம், பணி செய்கிறேன். அப்போ எனக்கு இன்னும் இயலாது. ஆனால் எனக்கு இன்னும் இந்த ஆன்மாக்கள் மட்டிலே அவர்களை என்ன ஆண்டோட பக்கம் திருப்ப வேணுமென்று ஒரு ஆசை, வேறு ஆசை எனக்கு. அதான் கடவுளுக்காக நான் நல்லா பணி செய்ய வேணுமென்று அந்த அவர்களுக்கு ஆண்டவரை கொடுக்க வேணும். செபிக்கிறது இல்லை ஆக்கள், கை கும்பிட மாட்டேனும். அது ஒரு அதற்கு பிள்ளைகளுக்கு இருக்க அந்த ஒரு கடவுளை தேடுகிற குணம் இல்லை, பக்தி இல்லை. அது எனக்கு அதுகளை பார்க்க எனக்கு பொறுக்கையில். அது என்னென்னா கடவுளுக்காக நான் ஆண்டவர் ஊழியம் செய்யணும், பக்தியாக இருக்கணும், ஆண்டவரை நேசிக்க வேணும், அன்பு செய்ய வேணுமென்று அந்த ஒரு ஆசையில் தான். அந்த ஆசையை மற்றாக்களுக்கு சின்ன பிள்ளைகளோடுக்கும் கொடுக்க வேணுமென்று எனக்கு ஒரு ஆசை. முதன்மைகளுக்கு உரிப்பு செலுக்க ஆயத்தப்படுத்தும் பொழுது எனக்கு அதான் முக்கிய நோக்கம். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் பக்கம் திருப்ப வேணும், அவளுக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்க வேணும். நானும் இப்போ விசேஷமாக ஆண்டோடைய பாடுகளை நான் இன்னும் கூட அந்த செபிக்கிறேன். பாடுகளை பற்றி அந்த பாடலை தியானிக்கும் பொழுது எனக்கு அந்த ஆண்டவர் பட்ட பாடுகள் எனக்கு இன்னும் நான் அவருக்கு என்ன பாடுபடுகிறேன். இந்த துன்பத்தனை எனக்கு வருகிற துன்பத்தை நினைட்டு அவருக்கு ஒப்பு கொடுத்து அதனால் நான் ஒரு மறுபாழ்வுக்கு என்ன ஆயத்தப்படுத்துகிறேன். அதான் என்னுடைய நோக்கம். செய்யக்கூடியதை செய்வேன். நான் எனக்கு இயலாது இருந்தாலும் ஆண்டவருக்கு மட்டும் நான் ஊழியக்காரியாக இருந்து இறுதி வரை பிரமாணிக்கமாக இருக்கணும். அது என்னுடைய எய்மன்றது அதுதான்.